ஜனநாயக ஆட்சியின் ஓராண்டு பூர்த்தியை முன்னிட்டு சிறப்பு நிகழ்வுகள். මට අවශ්‍ය වන්නේ ඉදිරි 5 සසරක කාලයකට පසු මට හිමි තැන නොව මේ රට තියෙන ස්ථානය පිළිබඳවයි මේ රට මොන ආකාරයට තිබීති කියන කාරණාව. தன்னை கொலை செய்ய திட்டமிட்ட முன்னாள் போராளிக்கு ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பு. சாட்சியாளர்களையும் பாதிக்கப்பட்ட தரப்பினரையும் பாதுகாக்க தேசிய அதிகார சபை உருவாக்கம். சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டு இன்றுடன் 7 ஆண்டுகள் பூர்த்தி. வணக்கம், நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷான் தாலிப். இன்றும் சக்தி குளோபல் டிவியின் ஊடாக உலகளாவிய ரீதியில் எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் டில்ஷாட். வணக்கம் நேர்களே. இன்றும் கூட நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் எமது பிரதான செய்திகளில் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் எமது அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. டில்ஷான், உங்களுக்கு தெரியும், நாட்டில் ஜனநாயக மாற்றம் ஏற்பட்டு இன்றுடன் ஓராண்டு பூர்த்தியாகின்றது. அதனை முன்னிட்டு இன்று கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்திலே ஒரு தேசிய வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பான விரிவான செய்திகளை எமது செய்தி அறிக்கையில் எதிர்பாருங்கள். ஜனநாயக ஆட்சி மலர்ந்ததன் ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு ஜனாதிபதி தலைமையில் இன்று முற்பகல் சில நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. வரலாற்று சிறப்புமிக்க களுத்துறை ஸ்ரீ மகாபோதியில் ஜனாதிபதி இன்று காலை வழிபாடுகளில் ஈடுபட்டார். இதன்போது அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதி சந்தன மரம் ஒன்றையும் இங்கு நாட்டி வைத்தார். களுத்துறை ஸ்ரீ மகாபோதியில் அமைந்துள்ள வளாகம் 99 வருட குத்தகைக்கு ஜனாதிபதியால் ஸ்ரீ மகாபோதியை பரிபாலிக்கும் சபையினர் வசம் வழங்கப்பட்டது. இதற்கான ஆவணத்தை ஸ்ரீ மகாபோதியை பரிபாலிக்கும் தலைவர் ஆஜித்ரி சொய்சா ஜனாதிபதியிடமிருந்து பெற்றுக் கொண்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஸ்தாபகர் காலஞ்சென்ற பிரதமர் SWRD பண்டாரநாயக்கவின் 117வது ஜனன தின நிகழ்விலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். காலி முகத்திடலில் உள்ள பண்டாரநாயக்கவின் உருவச்சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷேட்ட ஜனவரி 8ஆம் தேதி பண்டாரநாயக்கவின் ஜனன தினத்தை நினைவு கூறும் தருணத்தில் நாட்டில் மாற்றத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கான சவாலை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஏற்றது. வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும் தலைவர் ஒருவரை உருவாக்கியமைக்கு கட்சி என்ற ரீதியில் நாம் பெருமை அடைகிறோம். இந்த நாட்டின் அனைத்து மக்களும் கட்சி பேதமின்றி, இன மத பேதமின்றி பண்டாரநாயக்கவை நினைவு கூறுகின்றனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எப்போதும் பண்டாரநாயக்கவின் கொள்கையுடனேயே செயற்பட்டார், தொடர்ந்தும் செயற்படும் ஒருவர். அதனால் இன்று போன்றதொரு நாளில் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருடம் பூர்த்தியாகின்றமை தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்தும் பண்டாரநாயக்க கொள்கை எமது நாட்டில் செயற்படுத்தப்படும் என்பது தொடர்பிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கோட்டை ஸ்ரீ நாகவிகாரைக்கு சென்று கோட்டை ஸ்ரீ கல்யாணி சாமகிரி தர்ம மகா சங்க சபையின் மகாநாயக்கர் பேராசிரியர் இத்துப்பானி தம்மாலங்கார தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். நாகவிகாரையில் ஜனாதிபதியினால் சந்தன மரம் ஒன்றும் நாட்டப்பட்டது. நல்லாட்சி அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு முன்னின்று செயற்பட்ட மறைந்த மாதுலுவாவை சோபித்த தேரருக்கு மலர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்விலும் ஜனாதிபதி பங்கேற்றார். நாட்டின் எந்த ஒரு பிரஜைக்கும் நேரடியாக ஜனாதிபதிக்கு அழைப்பு ஏற்படுத்த முடியும். உங்களின் கருத்துக்களை ஜனாதிபதியிடம் கூறுங்கள் நிகழ்ச்சியின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. பதிலளிக்கும் அரசாங்கம் ஒன்றை உருவாக்கி மக்களின் பிரச்சினைகளுக்கு துரிதமாக தீர்வு பெற்றுக் கொடுப்பதே ஜனாதிபதியிடம் கூறுங்கள் நிகழ்ச்சியின் நோக்கமாகும். எந்த ஒரு தொலைபேசியிலிருந்தும் 1919 என்ற இலக்கத்திற்கு அழைப்பு ஏற்படுத்தியோ, தபால் பெட்டி எண் 123 கொழும்பு என்ற விலாசத்திற்கு கடிதம் ஒன்றையோ, ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசி இணையத்தினூடாகவோ ஜனாதிபதியுடன் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்த முடியும்.
යහපාලනයේ යථාර්ථයක් කිරීම සඳහා நல்லாட்சியை நிதர்சனமாக்குவதற்காக நல்லாட்சியின் முக்கிய விடயமாக பதிலளித்தல் மற்றும் செயற்திறனை மேலும் மேம்படுத்துவதற்கான உங்களின் எண்ணத்தை ஈடேற்றும் நோக்கில் 2வது வருடம் அமையும் என நான் எண்ணுகிறேன். நாட்டை புதிய அரசியல் கலாச்சாரத்துக்கு இட்டுச் செல்வதற்கான ஜனநாயக ஆட்சி உருவாக்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு பூர்த்தியாகின்றது. இதனை முன்னிட்டு நாடு பூராகவும் இந்த விசேட வழிபாடுகளும் நிகழ்வுகளும் நடத்தப்பட்டன. பிரதமர் அலுவலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மரநடுகை நிகழ்வு ஒன்று அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. மேல்குடியேற்ற இந்து மத விவகார மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் DM சுவாமிநாதன் தலைமையில் கொழும்பு கொச்சிக்கடை பொன்னம்பல வாணேஸ்வரர் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. நல்லாட்சி அரசாங்கத்திற்கு ஆசி வேண்டி விசேட பூஜைகள் நடத்தப்பட்டன. கௌரவ ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய முதலாவது வருட பூர்த்தியை நாங்கள் ஸ்ரீ பொன்னம்பலவானேஸ்வரர் கோவிலிலே தேவஸ்தானத்திலே ஒரு பூஜையோடு நிறைவேற்றுகின்றோம். இந்த ஒரு வருட காலத்திலே உண்மையாக ஒரு மதமலர்ச்சி தான் நடந்திருக்கின்றது. இலங்கையிலே வெள்ளி திரையொன்று எங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றது. அது திருவாளர் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய ஸ்தாபத்திற்கு பிறகுதான் இலங்கையிலே ஒரு முன்னேற்றம் வந்திருக்கின்றது என்பதை நான் கூற விரும்புகின்றேன். வடகிழக்கு மாகாணத்திலே வாழும் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் எல்லோருக்கும் ஒரு விடுவியை கொடுத்து இந்த வருடம் இன்னும் வருடங்கள் வர முன்பு இந்த இலங்கை ஒரு சுபீட்சம் பெற்ற ஒரு நாடாக இருக்கும் என்பதை வேண்டிக் கொண்டு நல்லாட்சியின் ஓராண்டு பூர்த்தி நிகழ்வுகள் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றன. புதிய ஜனநாயகத்துக்கான ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஊற்றங்கரை பிள்ளையார் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. இதேவேளை முல்லைத்தீவு கிச்சிராபுரம் ஜும்மா பள்ளிவாசலில் விசேட துஆ பிரார்த்தனை முன்னெடுக்கப்பட்டது. புதிய அரசியல் கலாச்சாரத்திற்கு வித்திட்ட நல்லாட்சியின் ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு கிளிநொச்சி தும்பினி விகாரையில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. நல்லாட்சியின் ஆண்டு பூர்த்தி நினைவாக வடக்கு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகள் நமது கேமராவில் பதிவாகின. நல்லாட்சி அரசாங்கத்தின் ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு திருகோணமலை உவர்மலை கடற்கரையில் மரக்கன்றுகள் நாட்டப்பட்டன. புதிய ஜனநாயகத்துக்கான வருட பூர்த்தியை முன்னிட்டு சாய்ந்தமருது ஜும்மா பள்ளிவாசலில் துஆ பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. இதேவேளை கல்முனை தரவை சித்தி விநாயகர் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் நடத்தப்பட்டன. ஜனாதிபதிக்கு ஆசி வேண்டி மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. புதிய நல்லாட்சி அரசாங்கத்தின் ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு மட்டக்களப்பு மாமாங்கம் பிள்ளையார் கோயிலில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. ஏறாவூர் பள்ளிவாசலில் இடம்பெற்ற துஆ பிரார்த்தனைகள் நமது கேமராவில் பதிவாகின. சிலாபம் மறைமாவட்ட கட்டைக்காடு புனித சவேரியார் ஆலயத்தில் இன்று காலை விசேட ஆராதனைகள் நடத்தப்பட்டன. ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் நல்லாட்சி அரசாங்கத்தின் ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய அரசாங்கத்தின் இந்த மாற்றம் நீண்டகால சமாதானம், ஸ்திரத்தன்மை மற்றும் சுபீட்சமான எதிர்காலத்திற்கு உதவியாக அமையும் என்று ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகத்தின் வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் காணப்பட்ட நெருக்கடிகளை சீரமைத்துக் கொள்வதற்கு புதிய ஆட்சியின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டமை மகிழ்ச்சி அளிப்பதாக ஐநா செயலாளர் நாயகம் பான் கி மூன் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக 2015ஆம் ஆண்டு மனித உரிமைகள் பேரவையினால் முன்மொழியப்பட்ட பரிந்துரைகளுக்கு சாதகமான பதில் கிடைத்துள்ளதாகவும் பான் கி மூன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டு அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைத்து நல்லாட்சியை அறிமுகப்படுத்தி இன்றுடன் ஓராண்டு பூர்த்தியாகின்றது.
නවනගර ශාලාවේ තමයි මේ විශේෂ මාධ්‍ය හමුව පැවැත්වෙන්නේ. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து அப்போதைய அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளருமான மைத்ரிபால சிறிசேன சவால் மிக்க வரலாற்று நகர்வொன்றை முன்னெடுத்தார். இலங்கையின் 6வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன நியமிக்கப்பட்டதை அடுத்து ஜனாதிபதி தேர்தலுக்கான போராட்டம் முடிவிற்கு வந்தது. ஜனாதிபதி மற்றும் பிரதமர் இருவேறு கட்சிகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்டதற்கமைய நாட்டின் 2 பிரதான கட்சிகள் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை முன்னெடுத்துச் செல்ல முடியும் என்ற யதார்த்த அரசியலை கடந்த ஒரு வருட காலப்பகுதி எடுத்துக் காட்டுகின்றது. அதன் காரணமாகவே மனித உரிமைகள் தொடர்பான செயற்பாடுகளில் சர்வதேசத்திடம் இலங்கை எதிர்நோக்கியிருந்த சவால் மிக்க சூழல் சுமூகமான தீர்வை எட்டியது. இனங்களுக்கு இடையே நல்லிணக்கம், சகவாழ்வு, பக்கசார்பற்ற சட்ட நடவடிக்கை, நிறைவேற்று அதிகாரங்களை மட்டுப்படுத்திய அரசியலமைப்பு மாற்றம் ஆகியன சர்வதேசத்தில் இலங்கையின் நன்மதிப்பை நிலைபெற வைத்தன. ஜனவரி 8 இலங்கையின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாகவும் உலகிற்கு மறக்க முடியாத ஒரு தினமாகவும் பதிவாகியது. நல்லாட்சி மற்றும் மனிதாபிமான தலைமைத்துவத்தை உருவாக்கிய நாளாகவும் இந்த நாள் பதிவாகியுள்ளது. ඒ අනුව 19 වන ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධනයේ 3 වන වර කියවීම පාර්ලිමේන්තුවේ සම්මත වුණා. ජයග්‍රහණය වෙනුවෙන් කැප වූ සියලු පාර්ශ්ව වෙත ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහතා නිවේදනයක් නිකුත් කරමින් ස්තුතිය පළ කර තිබෙනවා. ඔබේ නිල කාලයෙන් පසුව අවුරුදු 5කට පස්සේ ඔබේ ස්ථානය හා තැන කුමක්ද කියා මගෙන් අහනවා. මම මේ ප්‍රශ්නේ අහන අයටත් එවැනි ප්‍රශ්නයක් මගෙන් අසන්නේ නැති අයටත් සියලු දෙනාටම ඊටම ගෞරවයෙන් මම මතක් කරනවා මට අවශ්‍ය වන්නේ ඉදිරි 5 වසරක කාලයකට පසු මට හිමි තැන නොව මේ රට තියෙන ස්ථානය පිළිබඳවයි මේ රට මොන ආකාරයට තිබීති කියන කාරණාව. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று அஸ்கிரி மற்றும் மல்வத்து பீடங்களின் மகாராயக்க தேரர்களிடம் ஆசி பெற்றார். மல்வத்து மகாவிகாரைக்கு இன்று காலை சென்ற முன்னாள் ஜனாதிபதி மல்வத்து பீடத்தின் மகாநாயகர் திபெட்வாவே ஸ்ரீ சுமங்கல தேரரிடம் ஆசி பெற்றார். பின்னர் அஸ்கிரி மகாவிகாரைக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி அங்கு அஸ்கிரி பீடத்தின் மகாநாயகர் கலகம ஸ்ரீ அத்ததாசி தேரரிடம் ஆசி பெற்றார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். கடந்த அரசாங்கத்தின் அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றாலும் நல்லாட்சி அரசாங்கத்தின் பலர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. எனினும் அவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப் போவதில்லையா? ஒன்றுமில்லை, நடவடிக்கை இல்லை, அவை மறைக்கப்படும். அதுவே நல்லாட்சி. அவர்கள் பெரிதாக சூளுரைத்தாலும் முன்னர் என்ன நேர்ந்தது என்று நாம் அறிவோம். எனது அமைச்சரவையின் முன்னாள் அமைச்சர்களே தற்போதும் கதைக்கின்றனர். கூட்டமைப்பின் அமைச்சரவையில் 9 வருடங்கள் செயற்பட்ட போதிலும் நான் மட்டுமே தவறு செய்தவன். கடந்த அரசாங்கத்தின் தவறையே அனைவரும் கூறுகின்றனர். அவ்வாறென்றால் அவர்களும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டுமல்லவா? அவர்களும் அமைச்சரவையில் இருந்துள்ளனர். அவர்கள் தூய்மையானவர்கள் போன்று பேசுகின்றனர். அவர்களை பற்றி எங்களுக்கு தான் தெரியும். சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் 7வது ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வுகள் இன்று கொழும்பில் இடம்பெற்றன. இது தொடர்பான செய்திகளை எதிர்வரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். ஊடகவியலாளர், அரசியல்வாதி, சமூக ஆர்வலர் என பல்வேறு வழிகளிலும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்த லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டு இன்றுடன் 7 வருடங்கள் கடந்துள்ளன. குற்றவியல் சாட்சியாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினரை பாதுகாப்பதற்கான தேசிய அதிகார சபை இன்று ஸ்தாபிக்கப்பட்டது. ஜனாதிபதியின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றதுடன் நிகழ்விற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர், போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அமைச்சுகள் சிலவற்றின் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர்.
2015ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க சட்டமூலத்தின் பிரகாரம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள இந்த அதிகார சபையில் தலைவர் ஒருவர் உள்ளிட்ட 5 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்னர் வெளியிட்ட கொள்கை பிரகடனத்திலும் இந்த அதிகார சபை தொடர்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தேசிய வசையின் வெண்ம ஜாத்தியந்தர வசை பசுகிய மகவானுவ துல தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் கடந்த காலங்களில் நமது நாடு எதிர்நோக்கிய பல்வேறு கடினமான விடயங்கள் தொடர்பில் சர்வதேச நீதிபதிகளின் விசாரணை அல்லது சர்வதேச நீதிமன்ற விசாரணைகளுக்கான யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. எனினும் ஜனவரி 8ஆம் தேதி ஏற்பட்ட வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாற்றத்தினால் சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நீதியையும் நியாயத்தையும் ஏற்படுத்தும் நீதிமன்ற கட்டமைப்பை உருவாக்குவதற்கு எம்மால் முடிந்தது. எனினும் குற்றமொன்றினால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் தொடர்பிலான சட்டம் ஒன்று எம்மால் கொண்டுவரப்படும் வரை அவ்வாறானது ஒரு விடயம் இருக்கவில்லை. கடந்த 150 வருடங்களாக இந்த சட்ட கட்டமைப்பு குற்றம் சாட்டப்பட்டவர்களின் உரிமைகளை காக்கும் விதத்திலேயே அமைந்திருந்தது. குற்றவாளியால் பாதிக்கப்படும் தரப்பினருக்கான சட்ட உத்தரவாதம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் எவரும் சிந்திக்கவில்லை. தீர்வு கிடைக்கும் வரை 1000 ரூபாய் சம்பள உயர்வுக்காக தொடர்ந்தும் போராடுவதாக மலையக தோட்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் எதிர்பார்த்தது இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு எங்களுக்கு நல்ல ஒரு சேவைகளை செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்த்தோம். இதுவரைக்கும் அந்த சம்பள பிரச்சனைக்கு என்ன முடிவுங்கிறது தெரியாமல் இருக்குது. எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கத்து இழுத்துக்கிட்டு இருக்குது. இதனால தோட்ட தொழிலாளர்களுக்கு தான் பாதிக்கப்பட்டுதாங்க அரசியல்வாதியினால. மந்திரிமார் வராங்க, ஓட்டு கேட்கறாங்க, நாங்க போயிட்டு ஓட்டை போடுறோம். எங்களுக்கு எந்த வசதியும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வந்து கால் வச்சு கொழுந்தெடுக்க இல்ல காடு சரிங்களா, போனா குளவி பாம்பு புலி வாயிலையும் நாங்க சாப்பாட்டுக்கு இரையாகிட்டோம் சரிங்களா. எங்களுக்கு எந்த வசதியுமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 2வது தோட்டத்துல தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு, லய வசதி வீடு வாசம் எங்களுக்கு வசதி இல்ல. கஷ்டப்பட்டு இதே எங்களுக்கு பரம்பரையாவே நாங்க தாய் தப்பனும் அப்படி, நாங்க பிள்ளைகளும் அப்படி, நாங்களும் அப்படி. எங்களுக்கு கொடுக்குற சம்பளம் பத்தாது. எங்களுக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நாங்க சாப்பிடணும். வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போனோம்னா வீட்டுல தகரமெல்லாம் ஒழுகும், அங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு இயலாது. எங்களுக்கு வீட்டு வசதி இல்ல, தண்ணி வசதி இல்ல. நாங்க குடும்பத்துல 5 பேர் இருந்தாலும் 5 பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்கணும். பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டினாலும் அந்த வீட்டுல தான் இருக்கணும், ஆம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி கொண்டு வந்தாலும் அதே வீட்டுல தான் இருக்கணும். அந்த வீடே தான் நாங்க பரம்பரைக்கே அதுல தான் இருந்தோம். அந்த காலத்துல வெள்ளக்காரனுக்கு கட்டி கொடுத்தாங்களாம் குதிரைப்பட்டி, அதுலயே தான் இன்னும் இருக்கோம். போன வருஷம் 3 மாசத்துல இருந்து எங்களுக்கு சம்பள வசதியை கிடைக்கிறாங்க, எந்த ஒரு முடிவும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த தோட்ட தொழிலாளிகள் ரொம்பவும் பெரும் கஷ்டத்துல நாங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க அந்த உதவி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நன்றி. வவுனியா மாவட்டத்தில் இன்ஃபுளுன்சா AH1N1 வைரஸ் தாக்கத்திற்கான 3 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். AH1N1 வைரஸ் பரவுகின்றமை தொடர்பில் மத்திய மற்றும் மாகாண சுகாதார அமைச்சுகளுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் கு அகிலேந்திரன் தெரிவித்துள்ளார். தும்மல், இருமல், தும்மல் மூலமாக வெளிப்படும் நீர்த்துளிகள் மூலம் இந்த வைரஸ் நோய் பரவுவதாக வைத்தியர்களினால் மக்களுக்கு தெளிவூட்டப்பட்டுள்ளது. வைரஸ் தாக்கத்திற்கு இலக்கான நோயாளர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என வைத்தியர்களினால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் தாக்கம் பரவுவதை தவிர்ப்பது தொடர்பில் பொதுமக்களே அவதானமாக இருக்க வேண்டியது அவசியம் என வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் கு அகிலேந்திரன் தெரிவித்துள்ளார். எங்களது வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் தற்பொழுது 3 நோயாளர்கள் இன்ஃபுளுன்சா A தாக்கத்திற்கு உள்ளானதாக பரிசோதனைகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. நாங்கள் இதை உடனடியாக மத்திய சுகாதார அமைச்சுக்கும் மாநில சுகாதார அமைச்சுக்கும் அறிவித்த அதேவேளை அவர்கள் உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு நேற்றைய தினம் உடனடியாக கொழும்பிலிருந்து 2 வைத்திய நிபுணர்கள் இது சம்பந்தமாக வருகை தந்து எங்களது வைத்தியசாலையில் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் பற்றிய ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு இங்கே இருக்கிற ஊழியர்கள் அனைவருக்கும் தாதியர்கள், வைத்தியர்கள் உட்பட சகல ஊழியர்களுக்கும் இது பற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது. சளி, காய்ச்சல், தும்மல், அடுத்த இடைவிடாத இருமல், 7 நாட்களுக்கு மேற்பட்ட இடைவிடாத இருமல், உடற்சோர்வான குணங்குறிகள் அல்லது தொடர்ச்சியான உடம்பு நோய், இப்படியான குணங்குறிகள் இருப்பின் உடனடியாக பக்கத்துள்ள வைத்தியசாலைக்கு சென்று நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகி அவற்றை தகுந்த ஆலோசனையை பெற்று நீங்கள் உங்களுடைய பரிசோதனைகளை மேற்கொண்டு நீங்கள் உங்களை இந்த நோயிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இந்த நோய் தாக்கம், நோய் பரவும் வேகம் மிகவும் அதிகமானது.
2010 டிசம்பர் மாதம் அளவில் சுகாதார அமைச்சினால் H1N1 வைரஸ் நோய் தாக்கம் தொடர்பில் பொதுமக்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது. 2015 மே மாதம் வரையான காலப்பகுதியில் இதுவரையில் இலங்கையில் 41 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. H1N1 வைரஸ் ஆனது 3 வகையானதாக காணப்படுவதுடன் இலங்கையில் A மற்றும் B வகையான வைரஸ் தொற்று மாத்திரமே காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த தொற்று நோயின் தாக்கமானது மே, ஜூன், ஜூலை ஆகிய காலப்பகுதிகளில் மற்றும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய இரு காலப்பகுதிகளில் இலங்கையில் அதிகமாக காணப்படுகின்றது. இதேவேளை வவுனியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வடமாகாண சுகாதாரத்துறை அமைச்சர் பாவனா சத்தியலிங்கம் H1N1 வைரஸ் தொடர்பில் இவ்வாறான கருத்தை தெரிவித்தார். இன்ஃபுளுவன்சா நோய், இன்ஃபுளுவன்சாவில் பல வகையான இன்ஃபுளுவன்சா நோய்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியிலே இந்த இன்ஃபுளுவன்சா நோய் பரவுவது இப்போது கடந்த பல வருடங்களாக எங்களுடைய நாட்டில் இருக்கின்றது. வவுனியா மாவட்டத்தில் இது முதல் தடவை அல்ல. இது மக்கள் பீதியடைய வேண்டிய தேவை இல்லை. கடந்த வருடத்தில் கூட, அதுக்கு முதல் வருடத்தில் கூட ஒரு சில இன்ஃபுளுவன்சா நோயாளிகள் இனங்காணப்பட்டு சுகாதார திணைக்கள அதிகாரிகளால் அந்த நோய் பரவாமல் இருப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு எந்த ஒரு இறப்பையும் ஏற்படுத்தாத வகையிலே அது வெற்றிகரமாக அந்த நோய் கையாளப்பட்டது. அந்த வகையிலே வவுனியா மாவட்டத்தில் இப்போது 3 நோயாளர்கள் கண்டறியப்பட்டதாக எங்களுக்கு தகவல் சொல்லி இருக்கின்றார்கள். இதுவரையில இன்ஃபுளுவன்சா நோயால் இறப்பு ஏற்பட்டதாக எங்களுக்கு தகவல் இல்லை. சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் 7வது நினைவஞ்சலி நிகழ்வுகள் இன்று கொழும்பில் இடம்பெற்றன. பொரல மயானத்தில் லசந்த விக்ரமதுங்கவின் சமாதிக்கு அருகில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அன்னாரின் குடும்பத்தினர், ஊடகவியலாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் நாம் எதிர்க்கட்சியில் இருந்தோம். இன்று ஆளும் தரப்பில் இருக்கிறோம். இருப்பினும் இதுவரை நீதி நிலைநாட்டப்படவில்லை. அவரின் அகால மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பது தொடர்பில் தெளிவில்லை. லசந்த விக்ரமதுங்கவின் மரணம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்து அது குறித்த உண்மைகளை வெளிப்படுத்துவோம் என்பதை நினைவுபடுத்துகிறேன். இன்னும் லசந்தவிற்கான நியாயம் நிலைநாட்டப்படவில்லை. நியாயம் இன்னும் தொலைவிலேயே உள்ளது. போராடி வெல்ல வேண்டியுள்ளது. தற்போதைய அரசியலுக்குள் லசந்தவிற்கு நியாயம் நிலைநாட்டப்படும் என நான் எண்ணவில்லை. அதனை வெற்றி கொள்ள வேண்டும். மிகவும் வேதனையாக உள்ளது. 7 வருடங்கள் கடந்த போதிலும் லசந்தவை அளித்தவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் அதிகாரத்தின் பங்குதாரர்களாகவே உள்ளனர். லசந்த விக்ரமதுங்க வகேம லசந்த விக்ரமதுங்கவை போன்ற நாட்டின் சில ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டனர், கொலை செய்துள்ளனர். சிலர் இன்று வரை எங்குள்ளனர் என்பதை நாம் அறியாமல் உள்ளோம். இந்த வருடத்தில் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்ற பதில் கிடைக்கும் என நாம் எண்ணுகின்றோம். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவியேற்றதுடன் 1 வருடம் பூர்த்தியாகின்றது. அதனை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஜனநாயக ஆட்சி மலர்ந்து 1 வருட பூர்த்தி தேசிய நிகழ்வு பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. மக்களின் அபிலாஷையை வென்றெடுத்த ஜனநாயக நல்லாட்சிக்கு வித்திட்டு இன்றுடன் 1 வருடம் பூர்த்தியடைகின்றது. இது தொடர்பிலான தேசிய நிகழ்வு ஒன்று தற்போது பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்று வருகின்றது. சிறந்த நல்லாட்சி, அதேபோன்று வளம் பொருந்திய நாடு எனும் துணைப்பொருளில் இந்த நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் மகாத்மா காந்தியின் வழித்தோன்றலும் அதேபோன்று சிவில் சமூக சேவையாளரும் அதேபோன்று ராஜதந்திரியுமான கோபாலகிருஷ்ண காந்தி கலந்து கொண்டு தலைமை, அதாவது பிரதம உரையை நிகழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக ஆட்சி மலர்ந்து 1 வருட பூர்த்தி தேசிய நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோரின் பங்கேற்புடன் இடம்பெற்றது. ஜனாதிபதியை வரவேற்கும் வகையில் புகைப்பட கண்காட்சி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
வெளிநாட்டு பிரதிநிதிகள், ராஜதந்திரிகள் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்ற ஜனநாயக ஆட்சி மலர்ந்து ஒரு வருட பூர்த்தி தேசிய நிகழ்வில் மத அனுஷ்டானங்கள், கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. நவாஸ் ஷரீப் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புடன் நான் வாகனத்தில் சென்றபோது நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் என அவர் என்னிடம் கூறினார். 2 பிரதான கட்சிகளை இணைத்து அரசாங்கம் ஒன்றை ஏற்படுத்த முடிந்துள்ளது என கூறினார். சில வருடங்களின் பின்னர் வலயத்தில் இலங்கையை முன்னிலை வகிக்கும் என அவர் கூறினார். இலங்கை பொருளாதார மாநாட்டில் ஜனாதிபதியும் நானும் நேற்று கலந்து கொண்டோம். சர்வதேச பொருளாதாரத்தில் எத்தகைய பிரச்சினை ஏற்பட்ட போதிலும், இந்த வருடம் பயனான ஒன்றாக இருந்த போதிலும், தற்போது ஸ்தாபிக்கப்பட்டுள்ள தேசிய அரசாங்கத்தினூடாக இலங்கை முன்னோக்கி செல்ல முடியும் என்ற கருத்து இங்கு தெரிவிக்கப்பட்டது. சர்வதேச ரீதியில் எவ்வித எதிர்பார்ப்பும் அற்ற நிலையில் காணப்பட்ட ஒரு தேசம் ஒரு வருடத்துக்குள் இன்று முன்னோக்கி வந்துள்ளது. இந்த வருடத்திலும் அந்த அனைத்து அரசியல் நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 365 நாட்கள். பாராளுமன்றத்தில் நாளை நாம் கூடி சட்டவாக்க சபை என்ற ரீதியில் அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கு ஒன்றிணைய உள்ளோம். அந்த இடத்தில் இந்த நல்லாட்சி முக்கியத்துவம் பெறும். எமது மனப்பாங்கை சீர் செய்து நாம் முன்னோக்கி செல்வோமா இல்லையா, அல்லது மக்கள் நிராகரித்த அரசியலுக்குள் சிக்கி நாம் சேற்றுக்குள் புரள்வோமா என்பதை நாம் நாளை தீர்மானிக்க உள்ளோம். அரசு தகவல் திணைக்களம் மற்றும் ஜனாதிபதி செயலகத்தால் தொகுக்கப்பட்ட ஆவணம் ஒன்றும் இதன்போது ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. ஒரு வருட பூர்த்தி தேசிய நிகழ்வின் பிரதான உரையை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகராகவும் மேற்கு வங்காளத்தின் ஆளுநராகவும் செயற்பட்ட கோபாலகிருஷ்ணன் காந்தி ஆற்றினார். இவர் மகாத்மா காந்தியின் வழித்தோன்றல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோபாலகிருஷ்ணன் காந்தி மாதாவின் புத்திசாலியாக இருப்பது சிறந்தது. எனினும் புத்திசாலித்தனம் நீண்ட காலம் காணப்படுவது அவசியமாகும். எனினும் அது கடினமானதொன்றாகும். ஏனெனில் எவரும் நீண்ட காலம் வாழ மாட்டார்கள் என்பதே அதற்கான காரணமாகும். இந்த குறுகிய காலத்தை ஜனநாயகத்தை பாதிக்கும் வன்முறையை நீக்குவதற்காக பயன்படுத்த வேண்டும். நியாயம், மனிதாபிமானம் போன்றவற்றை அச்சுறுத்தலுக்குள்ளாக்கும் குற்றங்களை தடுப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். මට මා පිළිබඳව දේශපාලන න්‍යායපත්‍රයක් නැහැ. எனக்கு தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல் ஒன்று இல்லை. நாடு தொடர்பான அரசியல் நிகழ்ச்சி நிரலே எனக்கு உள்ளது. எனதும் உங்களதும் தாய்நாட்டை கட்டியெழுப்பும் கனவை எதிர்வரும் 5 வருடங்களுக்குள் நனவாக்குவதே உங்களதும் எனதும் நிகழ்ச்சி நிரல் என்பதை நான் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு அரசியலமைப்பு மாற்றம் தொடர்பில் பேசுகின்ற போது அரசாங்கம் என்ற ரீதியில் நாட்டை பிளவுபடுத்த முயற்சிப்பதாக சிலர் கூறுகின்றனர். பௌத்த சமயத்துக்கான இடத்தை இல்லாமல் செய்ய போவதாக கூறுகின்றனர். தேசிய பாதுகாப்பை சீர்குலைக்கப் போவதாக வேறு சிலர் கூறுகின்றனர். நீங்கள் கூறும் விடயங்களுக்காக நாம் முயற்சிக்கவில்லை என்பதை அனைவரிடமும் கூறிக்கொள்கிறேன். உங்களுக்கு புலப்படாத, உங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விடயத்திற்காகவே நாம் முயற்சிக்கிறோம் என்பதை கூறிக்கொள்கிறேன். இலகுவான விடயங்களை பலராலும் செய்ய முடியும். எனினும் சவால் மிக்க தாய் நாட்டிற்கு சிறப்பை ஏற்படுத்தும் விடயங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும். அனைத்து சவால்களையும் அன்புடன் நான் ஏற்றுக்கொண்ட போதிலும் உயிர் தியாகத்துடன் எனது பொறுப்புகளையும் கடமைகளையும் நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டுள்ளேன் என்பதனை தெளிவாக கூறுகிறேன். உங்கள் வாழ்நாளில் நீங்கள் அதிக மகிழ்ச்சியுடன் இருந்த நாள் எது என ஒருவர் என்னிடம் கேட்டார். அனைத்து பதவிகளையும் துறந்து 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி அரசாங்கத்தில் இருந்து வெளியேறிய நாளே அந்த நாள். நாளைய தினத்தை சிறந்த ஒரு நாளாக மாற்ற வேண்டும். இன்று வாழும் மக்களுக்கு சிறந்த சமூகம் ஒன்றையும் நமது நாட்டில் நாளை பிறக்கவிருக்கும் அனைத்து குழந்தைகளும் வடக்கிலோ தெற்கிலோ கிழக்கிலோ மேற்கிலோ மகிழ்ச்சியுடன் சுதந்திரமாக அமைதியாக வாழக்கூடிய சமூக சூழல் ஒன்றை கட்டியெழுப்ப வேண்டும். அதனால் எவ்வித சவால்கள் வந்த போதிலும் செய்ய வேண்டிய மாற்றத்தை செய்யவும், எடுக்க வேண்டிய அனைத்து தீர்மானங்களையும் தேவையான சந்தர்ப்பங்களில் முன்னெடுப்பதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் பின்னிற்கப் போவதில்லை என்பதனை தெளிவாக கூறிக்கொள்கிறேன். පසුබට නොවන බව ඉතා පැහැදිලිව ඔබට සඳහන් කරන්නට කැමතියි. 2005ஆம் ஆண்டு அமைச்சராக செயற்பட்ட போது மைத்ரிபால சிறிசேனவை கொலை செய்வதற்கு முயற்சித்த முன்னாள் போராளியான சிவராஜா ஜெனீவனுக்கு ஜனாதிபதி இதன்போது மன்னிப்பு வழங்கியமை விசேட அம்சமாகும். Forgiveness is an entrenched norm of our culture. Today we hope to honor that norm. Sri Lanka experienced a treacherous incident. That incident was none other than the LTTE's attempted assassination of today's President Maithripala Sirisena. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் என்ற 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. வணக்கம். வணக்கம்.